Hey guys, welcome back to our YouTube channel. இன்னைக்கு என்ன வீடியோனா ரொம்ப நாள் நிறைய பேர் கேட்டுட்டாங்க என்னோட 10th 11th 12th மார்க் அதுதான் நாங்கள் இன்னைக்கு ரிவீல் பண்ண போகிறோம். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது உதயாவோட வீடியோலேயே கீழே வந்து சொல்லியிருப்போம் என்னோட மார்க் வேணும். Q&A எஸ் Q&A கரெக்ட். Q&A வீடியோவில் வந்து லைக் மார்க்ஸ் பற்றி கேட்கும்போது இவ நீங்கள் கேட்டிங்கன்னா சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருந்தா. ஸோ நான் வந்து நீங்கள் கேட்க மாட்டீங்கிற நம்பிக்கையில் நான் அப்படி சொன்னேன். பட் அது போக நிறைய வேறு வீடியோஸுக்கு எல்லாமே இது கேட்டிருந்தாங்கல்ல. ஸோ அதனால் சரி இந்த வீடியோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இதை பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் மார்க்கை வந்து ரிவீல் பண்ண போகிறேன். இரு நான் முன்னாடியே சொன்னேன்ல என்னை வந்து ஒரு வீக் லிஸ்ட் கேட்டகரியில் சேர்த்திட்டாங்க. பட் தென் எங்கள் அம்மா எங்கள் பாட்டி தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க, எங்கள் அம்மாவோட அம்மா. ஸோ எங்கள் பாட்டிக்கு தான் தேங்க்ஸ் சொன்னேன் இந்த மார்க்குக்கு. தமிழ் எல்லாமே அவங்க தான் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க. ஓகே இவ சொல்கிறாளாமா இவரே சொல்லலாம். ஆங்கிலம் இங்கிலீஷ் அதில் வந்து 93. ஏன்னா நான் வந்து எனக்கு இங்கிலீஷ் சூப்பராக வரும். ஆனால் 11th 12th ஏன் கம்மி அப்படிங்கிற கேள்விக்கெலாம் நான் பதில் சொல்ல மாட்டேன், சொல்லிட்டேன். அப்புறம் தமிழில் வந்து 87. ஏன்னா வந்து நான் வந்து ஒரு ஆங்கிலோ இந்தியன் ஸ்கூல் ப்ளஸ் இங்கிலீஷ் மீடியம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ்க்கு மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. தமிழுக்கு வந்து அந்த அளவுக்கு கான்சென்ட்ரேஷனே இருக்காது. நீங்கள் பாட்டி தமிழ் டீச்சர்ன்றதுனால இதை வந்து அவங்க இன்சிஸ்ட் பண்ணி எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. மேக்ஸ் கணிதமில் வந்து நீங்கள் கணிதமில் வந்து நீங்கள் 81. எஸ் இதுக்கு தான் நான் டியூஷன் பண்ணேன். இதுவும் எனக்கு ஒரு வெற்றி தான். இது எனக்கு கேவலமான மார்க்கெல்லாம் கிடையாது, ரொம்ப ஹாப்பியான மார்க் தான். அப்புறம் வந்து சயின்ஸ் அறிவியல் அதில் வந்து 91. 91 இது ஒரு சூப்பர் மார்க்கு. ஓகே. சமூக அறிவியல் சோஷியல் சயின்ஸ் எனக்கு ரொம்ப நீங்க வந்து 90 எடுத்திருக்கீங்க. ஸோ டோட்டலா 442. ஏன்னா வந்து எனக்கு சோஷியல் சயின்ஸ் ரொம்ப பிடிக்கும். சயின்ஸ் வந்து ப்ராக்டிக்கல் இருக்கும் இல்லையா, அதில் வந்து ஒரு 20. பட் தென் நான் சயின்ஸ் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்தே படிச்சிட்டேன். ஸோ அதனால் அது பிரச்சனை இல்லை. மற்ற எனக்கு டஃபஸ்டான சப்ஜெக்ட்னா அது மேக்ஸ் தான். மேக்ஸ் சோஷியல் எனக்கு ஈஸி தான். மேக்ஸில் 81. ஆமாம் மேக்ஸில் 81 எடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு இது எத்தனை வருது? இது 12th. இப்போ நம்ம வந்து 11th 10th 11th 12th அப்படி ஒரு மாதிரி. ஆக்சுவலாக இதில் நான் ஒன்று சொல்லிக்கணும். நாங்கள் வந்து 11th எழுதின இயர் பார்த்தீங்கன்னா 2019 ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் 11th பப்ளிக் போர்டு எக்ஸாம். ஸோ 11th பப்ளிக் போர்டு எக்ஸாம்ங்கிற மாதிரி 11th போர்டு எக்ஸாம் எழுதுகிற ஃபர்ஸ்ட் செட்டு நாங்கள் தான். வித்தவுட் எனி ப்ளூ பிரிண்ட்ஸ், வித்தவுட் எனி சிலபஸ், சிலபஸில் வித்தவுட் எனி ஒரு மாடல் கொஷின் பேப்பர் கூட இல்லாமல் எழுதின ஃபர்ஸ்ட் செட்டு நாங்கள் தான். ஒரு இந்த மாதிரி ஒரு மாடலில் வரும், இந்த இதில் 2 மார்க்ஸ் கேட்பாங்க 5 மார்க்ஸ் கேட்பாங்க அப்படின்ற ஒரு எதுவுமே இன்ஃபர்மேஷனே இல்லாமல் இதில் ஃபர்ஸ்ட் செட் நாங்கள் தான். ஸோ அதில் நான் பெருமை அடைஞ்சிக்கிறேன். இது 11th. ஆமாம் 2019 எழுதிருக்கியா? எஸ். தமிழில் வந்து 75, இங்கிலீஷில் 80, இந்தியன் எக்கனாமியில் 45. 35 ஆக்சுவலாக 10 மார்க் இன்டர்னல். ஸோ 45. காமர்ஸில் 95. நான் சொன்னல நான் நல்லா படிப்பேன். சில சப்ஜெக்ட் மட்டும், மற்ற சப்ஜெக்டை நான் கான்சென்ட்ரேட் பண்ணலை. ஸோ அதனால தான் இப்படி வெய். அக்கௌண்டன்சியில் வந்து 78. கஷ்டம், அது கொஞ்சம் கஷ்டம். அப்புறம் வந்து பிஸ்னஸ் மேக்ஸில் 55. எனக்கு மேக்ஸ் வராது. இது எங்கள் அம்மா அப்பா தான் போய் இந்த குரூப்பில் சேர்த்துனாங்க. இதை விட ஒரு சப்ப குரூப்னா எப்படிப்பா கிரியேட் பண்ணுறது நீங்கள் சொல்லுங்கப்பா. இங்கே பாரு, சப்ப குரூப்பு, இது ஹையஸ்ட் குரூப், இது லோயஸ்ட் குரூப்லாம் எதுவுமே இல்லை. எடிட்டில் தூக்கிடுவேன். நீ தூக்குனாலும் நான் போட வேண்டி, இதை ஷார்ட்ஸ்ல போட வேண்டி. ஓகேவா? இது வந்து ஆக்சுவலா என்னன்னா இது வந்து ஈஸி குரூப், இது வந்து ரொம்ப டஃபஸ்ட் குரூப். அப்படியெல்லாம் எதுவுமே இந்த மாதிரி ஒரு சண்டை உருவாக்குறா இவ வேணும்ட்டு மேல ஒரு புகார வைக்கிறா. நான் நிஜமா அந்த மாதிரி நிஜமா அது வந்து
யார் யாருக்கு என்னென்ன பிடிக்குதோ அந்த இதை எடுத்துட்டு போயிட்டே மோஸ்டா என்ன இருக்கணும். சொல்லுவாங்கன்னா சயின்ஸ் குரூப்பை கம்பேர் பண்ணும்போது ஆர்ட்ஸ் குரூப் கொஞ்சம் ஈஸின்னு சொல்லுவாங்க. அதனால நான் சொன்னேன் அப்படி வேணும்னே சண்டை அப்படி உருவாக்குறான். ஈஸிங்கிறவங்க எல்லாம் படிச்சு காட்டி எனக்கு 100க்கு 100 எடுத்துட்டீங்க இந்த சயின்ஸ் குரூப் எடுத்தவங்க எல்லாம் அப்படின்னா எனக்கு 100 out of 100 எடுத்து காமிச்சிட்டீங்கன்னா நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா ஆர்ட்ஸ் குரூப் வந்து ஈஸியஸ்ட் குரூப் அப்படின்னு. பொதுவா லைக் ஆர்ட்ஸ் குரூப்ல தான் ஸ்கூல் டாப்பர்ஸ்லாம் வருவாங்க, ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட். அதனால எங்களால படிக்க முடியுங்க, ஏன்னா அது ஈஸியா இருக்கு. அதனாலதான் இவங்க வந்து ஸ்கூல் டாப்பர்ஸா வராங்கன்னு ஒரு மைண்ட் செட். அண்ட் ஆல்சோ ஆர்ட்ஸ் குரூப் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் கம்பேரிட்டிவான்னு டீச்சர்ஸே சொல்லுவாங்க. அதனாலதான் நான் சொன்னேன் இவ வேணும்ட்டே எனக்கு கான்ட்ரவர்ஷியலா நான் கெட்ட வளர்க்குறான். ஓகே. டோட்டல் வந்து 428. 11th and 12th வந்து நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் நான் கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கல. இது என்னோட கெப்பாசிட்டியுடைய மார்க்கும் கிடையாது. நான் இதை விட பொட்டன்ஷியலாக படிப்பேன். பட் தென் அது நியூ கொஞ்சம் ஆடிட்டேன். ஆமாம், நியூ ஸ்கூல் அண்ட் வந்து கொஞ்சம் எல்லாமே புதுசாக இருந்துச்சு, ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் அதெல்லாம் இருந்தேன். கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்ததுனால என்னால் சரியாக கான்சென்ட்ரேட் பண்ணி 11th எங்க அக்கா தான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட். ஸ்டேட் ஃபர்ஸ்ட்லாம் எடுக்கிறேன்னு நான் சொல்லலை. அட்லீஸ்ட் நம்ம வந்து ஒரு 10th நல்ல மார்க் எடுத்த மாதிரி ஒரு 80+% வந்த மாதிரி இதுலேயும் வந்திருக்கும். 10th 90க்கு கொஞ்சம் தான் கம்மி, 89% வரும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா, 89%. ஸோ 85+ வரதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கலாம் மேபி, பட் நான் தான் படிக்கல. வெரி குட் வெரி குட் வெரி குட். நீங்க வந்து 428 எடுத்திருக்கீங்க, ரொம்ப பெருமையா இருக்கு எங்களுக்கு. இதுல வந்து என்ன கம்மி ஆயிடுச்சுன்னா இந்தியன் எக்கானமியும் பிசினஸ் மேக்ஸும் கொஞ்சம் எக்கானமி ரொம்ப கம்மி ஆயிருச்சு 45. அப்புறம் பிசினஸ் மேக்ஸ் ப்ளீஸ் டோன்ட் மிஸ்டேக் மீ கைஸ். அது ரெண்டும் கம்மி ஆயிடுச்சு கொஞ்சம். சரி, மார்க்ல என்ன இருக்கு சொல்லுங்க. இப்ப நான் எப்படி எனக்கு வந்து ஒரு இது இந்த சிஸ்டர்ஸோடனா மார்க்ஸ் கம்பேர் பண்ணிக்குவாங்க எல்லாத்தோட வீட்லயும். பட் ஃபார்ச்சுனேட்லி எங்க வீட்டில் அந்த மாதிரி கிடையாது. இது வரைக்கும் என்னை அவளே கம்பேர் பண்ணதே இல்லை. பிகாஸ் நான் ரொம்ப வந்து என்ன சொல்றது, வீட்டளவில் ஐ எம் வெரி குட் பர்சன் பை ஹார்ட். ஸோ அதனால வந்து இவ கூடலாம் வச்சு மார்க்குக்கெல்லாம் என்னை கம்பேர் பண்ணி பேச மாட்டாங்க. பட் ஆடியன்ஸ் ஆகிய நீங்களும் அதை பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இவ வந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட்டு படித்தா எங்கேயும் வெளியில் வர மாட்டா. அந்த மாதிரி ஒரு அந்த படிக்கணுங்கிற வெறித்தனம் அந்த மாதிரிலாம் இவளுக்கு இருக்கும். பட் எனக்கு அந்த மாதிரி கிடையாது. ஐ எம் பிளேஃபுல் கேர்ள். ஸோ விளையாட்டுத்தனமாக இருந்ததுனால தான் நான் கோட்டை விட்டுட்டேன். ஆக்சுவலி ஒரு பேப்பர்ல வர மார்க் வச்சு நம்ம ஃபியூச்சர் எதை டிசைட் பண்ண போறதில்ல. 428 நல்ல மார்க் தான். இவன் ஏன் இவ்வளவு பேசுறாங்க எனக்கு தெரியல. ஏன் நல்ல மார்க் தான் இல்லைங்களே, அதுவுமே நான் கஷ்டப்பட்டு வாங்கினது தான். பட் கம்மி ஆயிடுச்சு. கெட்டவளாக்குவேன். சரி, நெக்ஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னடி இது எல்லாமே 2019 எழுதி வச்சிருக்கியா? ஓ, 11th மார்க் ஷீட்டும் 12th சேர்த்து கொடுத்துருக்காங்க. அதனால அது 2019. ஆனா நீ எழுதுனது 2018. 11th நான் 2018 எழுதியிருக்கேன். இப்போ 12ஆம் வகுப்புக்கு போவோம். இதுல வந்து நீங்க தமிழ்ல 68, இங்கிலீஷ்ல 69, எக்கனாமிக்ஸ்ல 61, கொஞ்சம் பரவாயில்ல. போன வாட்டி 45, இங்கே 61 பரவாயில்ல. காமர்ஸ்ல 75, 20 மார்க் கம்மி பண்ணியிருக்கு. அக்கௌண்டன்சியில் 72, பிஸ்னஸ் மேக்ஸில் 69. ஸோ டோட்டலாக 414. என்ன அனைவரும் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். இத்தனை நேரம் வாயாடினதுக்கும் உங்கள் மனதை புண்படுத்தினதுக்கும் இனி மன்னித்து விடுங்க. அதே மாதிரி தான் நான் இதையுமே நான் கான்சென்ட்ரேட் பண்ணியெல்லாம் படிக்கல. அது எப்படி நீ வந்து 10th ஒரு மார்க்கு, அதை விட கொஞ்சம் கம்மியாக 11th, அதை விட கொஞ்சம் கம்மியாக 12th, எப்படி அது? அது எனக்கே தெரியல. கடவுள் ஒரு கிருபன்னு நினைக்கிறேன் நான். டங் ரோலிங் ஆகுது. அது இதில் வந்து ரொம்ப கேவலமாக எடுத்த மார்க் வந்து பார்த்தீங்கன்னா எதுடி இதுல வந்து 61 எக்கனாமிக்ஸ் தான். எக்கனாமிக்ஸ்ல இங்கிலீஷ்லயும் அப்புறம் வந்து பிசினஸ் மேக்ஸ்லயும் 69 சேம் மார்க் எடுத்து வச்சிருக்க. தமிழ்ல 68. ஐயோ நேர்களே சற்று காத்தடிக்கிறது. தனுஸ்ரீ போதும், உங்க பேசு. தனுஸ்ரீ போதும். ஓகே, என்ன பேச? ஸோ இப்போ வந்து அவர் 10th எவ்வளோனா 442ங்க, 11th வந்து 428ங்க, அப்புறம் 12th வந்து 414. இவ்வளோ தான். இதோட பிக்சர்ஸ் நாங்கள் உங்களுக்கு ஆட் பண்ணுறோம், பார்த்துக்கோங்க.
அவ்வளவுதான். ஸோ நீங்க கேட்டதை நாங்க ரிவீல் பண்ணிட்டோம். ஸோ நன்றி. ஆமா, என்னன்னா ஆனா இவ்ளோ பேர் கேப்பீங்கன்னு நான் சத்தியமா எக்ஸ்பெக்டே பண்ணல. நானும் தான், சரி அதனாலதான் அந்த வார்த்தை விட்டேன். நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ நீங்க கேட்டீங்கன்னா சொல்றேன், போடுறேன். ஏன்னா மோஸ்டா வந்து யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சு நான் எங்க யூடியூப் சேனல் யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு நாங்க நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா பார்த்து கேட்க வேற செஞ்சிருக்காங்க போது கொஞ்சம் மனசு நிம்மதியா இருக்கு. எனக்கு அப்ப நிம்மதியா இல்லை. ஸோ அதுதான் இப்போ வந்து என்னன்னா, நம்ம வந்து எல்லாத்துக்குமே சொல்லிக்கிறேன், மார்க் டசன்ட் டிசைட் அவர் லைஃப். நான் அது வந்து இட்ஸ் அ டூல், அவ்வளோதான். உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகிறதுக்கான ஒரு டூலாக அமையும். இப்போ 10th நல்ல மார்க் எடுத்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் பெருமை பீத்திக்கலாம். அது ஒரு நீங்கள் மறுபடியும் போய் 11th 12th சேர்ந்துருவீங்க, அது ஓகே. பட் 11th and 12th எடுக்கிறது மார்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலேஜில் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும், இல்லைங்களே. ஆனால் வந்து அது வந்து உங்களோட கெரியர் வந்து டிசைட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து தப்பு. ஏன்னா வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காலேஜஸில் முன்னாடியே ப்ரீ புக்கெல்லாம் பண்ணி வச்சுக்கிறாங்க. இப்போ எப்படின்னா, இப்போ புதுசாக தேட்டரில் ஒரு படம் வருதுன்னா எப்படி ப்ரீ புக் பண்ணுறாங்களோ அந்த மாதிரியெல்லாம் பண்ணுறாங்க நிறைய காலேஜஸில். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, இதனால தெரியல, இல்லை இதனால இந்த மார்க் நீங்கள் கம்மியாக எடுத்துட்டதுனால உங்களுக்கு வந்து அந்த கெரியரே ஸ்பாயில் ஆயிடும் அப்படின்னு நினச்சி நிறைய தப்பான முடிவுகள் எடுக்கிறது. வீட்டில் கஷ்டப்பட்டு படித்து 2-3 வருஷம் கஷ்டப்பட்டு படித்து மார்க் வாங்கலை அப்படின்னு போய் தப்பான முடிவுகள் எடுக்கிறது, அது எல்லாமே உங்கள் வாழ்க்கையை தான் தொலைக்க போகிறீங்க. ஸோ அதுக்கு பதிலாக யூ வில் ஹாவ் பெட்டர் சாய்ஸஸ், நிறைய பெஸ்ட் சாய்ஸஸ் இருக்குது, பெட்டர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ப்ளீஸ் சூஸ் தட். அது நீங்கள் ஒரு லைஃப்பை நீங்கள் அப்படியே ஒரு செகண்டில் நீங்கள் அப்படி தூக்கி வீசுறதுக்கு ஜஸ்ட் திங்க் அபவுட் இட், திங்க் ட்வைஸ் வைஸ். ஓகே, நன்றி गाइस. யூட்டா பேசிக்கிட்டே இருப்பா. ரொம்ப நன்றி. ஐ அம் நாட் a boomer, but then இது நான் சொல்லி ஆகணும். என்னோட வெறும் பூமர்ல பூமர் ஆண்டி என்னோட மார்க் நான் ரிவீல் பண்ணும்போது இதை கண்டிப்பா நான் சொல்லணும் அப்படின்னு நினைச்சு நான் வந்து இந்த மார்க் 12th மார்க் வாங்கும்போது ரொம்ப டிப்ரெஷன்ல இருந்தேன். ஐ வாஸ் அண்டர் வெரி டிப்ரெஷன் ஸ்டேட். ஸோ அந்த நிலைமைக்கு யாருமே போயிடக்கூடாது. உங்களால முடியும். யூ ஹாவ் அனதர் ஆப்ஷன் ஆல்சோ. ஸோ திங்க் அபவுட் இட் and அதை வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. Thank you and have a great day. Bye bye. Thanks for watching this video. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதானே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம 3 2 1 இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். டாடா, பை பை.